மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இயல் 5 அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி வாழ்வியல் என்கின்ற தலைப்பில் திருக்குறள் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இயல் 3 இதே போன்று வாழ்வியல் என்கின்ற தலைப்பில் திருக்குறள் பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இயல் 5 இறுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா சில அதிகாரங்கள் கொடுத்து அதில் ஓரிரு திருக்குறளை கொடுத்து அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதிகாரங்கள் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பின்வரும் பகுதியில் நம்ம பார்க்கலாம். முதல் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பொச்சாவாமை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சார் பொச்சாவாமை அப்படின்னா, மேற்கண்ட செயலை முடித்தலில் மறதி இல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, மேற்கண்ட செயலை முடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயலை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா என்னங்க, அந்த செயலை முடிக்கிறப்ப என்னதுங்க, அதில் நம்ம எப்படியெல்லாம் கடந்து வந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு முடித்து இப்போ 11ஆம் வகுப்பு வந்திருக்கோம். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்தோம், எப்படியெல்லாம் அட்டவணை போட்டு நம்ம படித்தோம், எத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம், எத்தனை மணி வரைக்கும் நம்ம நைட்டு படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாமே நினச்சி பார்க்கணும். கஷ்டப்பட்டு நம்ம படித்து என்னதுங்க தேர்ச்சி அடைஞ்சனால தான் 10ஆம் வகுப்பு நம்ம முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு வந்திருக்கோம். அப்போ என்னங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நம்ம 11ஆம் வகுப்பு வந்துட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம எல்லாருமே படிச்சிருவோம், எல்லாத்தையும் படிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். அதுதான் என்னதுங்க, ஒரு செயலை முடிக்கிறதுல மறதி இல்லாமல் இருக்கணும். எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்னதுங்க, சந்தோஷத்தில் நம்ம கஷ்டப்பட்டு வந்த பாதையை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பொச்சாவாமை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? சரி, ரைட்டு. முதல் குறள் பார்க்கலாம். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக அற்புதமாக ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்காரு பாருங்கள். தங்களின் மகிழ்ச்சியில், தங்களினுடைய மகிழ்ச்சினா என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்தில், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கிறோம், படிப்பில் ஜெயிக்கிறோம், வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம், இப்போ நம்ம நினச்சது நமக்கு கைகூடி வருது, அப்போ எல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமில்ல. அப்போ நம்ம ஆனந்தத்தில் என்னதுங்க கூத்தாடுவோம். நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் கடமையை மறக்கும்போது அடுத்து நீ என்ன செய்யணும்னு இருக்கு இல்லையா? இப்போ 10ஆம் வகுப்பு நான் முன்னாடி சொன்னேன், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீங்கள் எல்லாம் என்னதுங்க கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி வந்துட்டீங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம், இனிமேல் அவ்வளோதான், நமக்கு எதுவுமே ஈஸி தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்போ கடமையை மறக்கும் பொழுது என்ன கடமை, நீ அடுத்து 11ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் என்னதுங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். எல்லாமே கஷ்டப்பட்டு நம்ம படித்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு தொழிலில், இப்போ நீ கஷ்டப்பட்டு முன்னேறி வர்ற அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து நீ அந்த தொழிலில் இருந்துங்க ஸ்டாண்டர்டாக நின்று அதில் ஜெயிச்சு வந்திருக்கிற. சரிங்களா? அப்போ சந்தோஷத்தில் நீ கடந்து வந்த பாதையும் மறந்துடக்கூடாது, அதே மாதிரி அடுத்து பயணிக்கக்கூடிய பாதையும் மறந்து விடக்கூடாது. இதுதான். சரிங்களா? அப்படி நீ கடமையை மறந்துட்ட அப்படின்னா, உனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீ மறந்துட்ட அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் என்னதுங்க மறந்துட்ட அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரி சந்தோஷத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மறந்துட்டு, கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துட்டு, சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்களை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறார். மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அதான் மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு செயலான ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு படிநிலையிலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஜெயிச்ச இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னங்க சந்தோஷப்பட்டுட்டு அடுத்து வேலை செய்யாமல் விட்டுட்டா நம்மளை விட அடுத்தவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும்.
அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும்போது. நீ ஜெயிச்சுட்ட. இப்போ ஒரு படிநிலை வந்து இப்போ 10ஆம் வகுப்போ இல்லை ஒரு முடிச்சுட்டு 12ஆம் வகுப்போ முடிச்சுட்டு என்னதுங்க முடிச்சுட்டு அப்படின்னா அவ்வளோதான், இனிமேல் நமக்கு எல்லாம் எதுவுமே இல்லை படிக்கிறது அப்படின்னு நீ நினைக்கவே கூடாது. அடுத்து தான் வாழ்க்கையில் என்னதுங்க நிறைய இருக்குதுங்க. அப்போ அதில் ஒவ்வொன்றிலையும் நீ ஜெயிக்கணும். அதையும் நீ என்னதுங்க சந்தோஷம் வரும். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் அடுத்து வரக்கூடிய இலக்கை மறந்துடாத. அப்படி நீ மறந்தினா அந்த அதே மாதிரி என்னதுங்க அந்த இலக்குகளை மறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து நீ கற்றுக்கோ. அதான் மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது குறள் பாருங்க. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போதும் எண்ணியதை எண்ணிக்கொண்டே இருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளியது எய்தல் எளிதுமன். நீ என்ன நினைக்கிறியோ அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் அது முடியும். மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். நீ நினைக்கிறத என்ன உன்னால் அடைய முடியும். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னதுங்க கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால். நீ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களை வந்து ஒரு 5ஆவதோ ஒரு 6ஆவதோ படிக்கிறப்போ உன்னை கேட்பாங்க, என்னது நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவீங்க, இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவீங்க, வக்கீல் ஆகணும்னு சொல்லுவீங்க, இல்லை சமூக சேவை செய்யணும்னு சொல்லுவீங்க, விஞ்ஞானியாக வரணும்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. அந்த ஆசையை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாதுங்க. சரிங்களா. 5ஆவது படிக்கிறப்ப கேட்டுட்டு 10ஆவது படிக்கிறப்ப கேட்டால் நான் இல்லை நான் வேற அப்படின்னு சொன்னோம்னா என்னதுங்க நம்மளுடைய நிலையில் முரண்பாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கியோ அப்போ வந்து நான் முதல் மாணவனாக வரணும், முதல் மாணவியாக வரணும், என்னங்க இந்த ஒரு சாதனை படிக்கக்கூடியவர்களாக வரணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான செயல்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு அதை மறக்கக்கூடாது. எது நீ நினச்சதை மறக்கக்கூடாது. எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நினச்சதை நான் இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்படி இருந்தீன்னா எண்ணியதை அடைதல் எளியதே. நீ நினச்சதை ஈஸியாக அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருங்க, கனவு காணுங்கள். நீ என்ன நினைக்கிற அதை நினச்சிக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டுருங்க. கனவு காண்பதோடு மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துவதற்குண்டான யுக்திகளையும் என்னதுங்க மேற்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நீ நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக என்னதுங்க உன்னால் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது பொச்சாவாமையில் என்னங்க மேற்கண்ட செயலை முடித்தலில் மறதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மறதிங்கிறது என்னதுங்க இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து மறதி அப்படிங்கிறது ஒரு தேசிய வியாதி மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்களா. மறதி அப்படிங்கிறது இப்போ என்னென்னா ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதை மறந்துடுறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டங்களில் என்னதுங்க நம்ம எதெல்லாம் கடந்து வந்தோம், இன்னும் நம்ம எதெல்லாம் பயணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்னதுங்க நினைவில் வைத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறள்லையும். அதே மாதிரி நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா மறக்காமல் இருக்கணும். அப்படிங்க மறந்து போயிடக்கூடாது. மறக்காமல் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதுக்குண்டான செயல்பாடுகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீ என்ன நினச்சாலும் அது உனக்கு என்னதுங்க ஈஸியாக கிடைக்கும், அதாவது எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொச்சாவாமையில் என்னங்க இந்த அதிகாரத்தின் வாயிலாக நமக்கு இதை எடுத்துரைக்கின்றார். அடுத்த தலைப்புக்கு போகலாம். அடுத்த அதிகார தலைப்பு பார்த்திங்கன்னா குறிப்பறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பறிதல் அதாவது முகம், கண் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுடைய ஃபேஸு ஒருத்தருடைய முகத்தை பார்க்குறப்ப இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிடலாம். அவனுடைய கண் அசைவுகளை பார்த்து என்னதுங்க இவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தி மனிதர்களிடையே இருக்குது. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காவல்துறையினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிக்கிற தோரணையிலே என்னதுங்க அவங்களுடைய முகபாவனை வச்சு இவன் இந்த தவறு செஞ்சுருப்பானா செஞ்சுருக்க மாட்டானா அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் சொல்கிறாங்க. அப்போ குறிப்பறிதல் ஒருவருடைய முகம் என்னதுங்க முகத்தை அறிந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பார்வையை அறிஞ்சு நம்ம அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குறள் பாருங்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனப்பாட குறளாக இருக்கின்றது, ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் ஐயன் வள்ளுவன்? முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை, அதாவது
அதனால தான் ஒரு பழமொழி சொன்னாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன நினைக்கிறியோ, உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அது என்னது உன்னுடைய முகம் காட்டி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதைத்தான் ஐயன் வள்ளுவனும் சொல்கிறார். என்னதுங்க அப்படி என்னதுங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு இல்லையா, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒருத்தரை பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமையானவர்களை நீ என்ன பொறுப்பு கொடுத்தாலும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. அவங்க உனக்கு ஐயா இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இதை நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விளக்கம் அளிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் முகக்குறிப்பில் அகக்குறிப்பை, அகம் அப்படின்னா உள்ள மனசு, மனம், உள்ளம் அப்படின்னு பொருள் இருக்குது. சரிங்களா? அப்போ முகக்குறிப்பில் அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், கண் பார்வைகள், முக பாவனைகள் அதை எல்லாத்தையும் வச்சு அவங்களுடைய குணங்களை எடை போடக்கூடிய, அவங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எடை போடக்கூடிய அந்த அறிவு இருக்குது இல்லையா, அந்த அறிவு உள்ளவர்களை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. நீ எவ்வளோ வேணாலும் எவ்வளோ பெரிய பதவி கொடுத்தாலும் சரி, உன் பக்கத்தில் வச்சுக்கோ, உனக்கு வாழ்க்கையில் உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த குறள் பாருங்கள். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொருள் பாருங்கள். கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவருக்கு பிறருடைய பகைமையையும் நட்பையையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தலைவனும் தலைவி ஊரார் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்களாலேயே பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? கண்களாலேயே பேசிக்குவாங்க. இதை வச்சு இந்த கண்ணில் பேசிக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா படங்கள்லாம் காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கும், பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றோம். இதெல்லாம் பார்க்குறப்ப கண்களால் அந்த பேசிக்கிறது அது ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சொல்கிற பாருங்க, கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவருக்கு, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஆப்போசிட்டில் நின்று எதிரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்தே அது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த திறமை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா பிறருடைய பகைமையையும் நட்பையும் அவரது கண்ணை அறிவித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண் வழியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அவங்களுடைய அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத அந்த கண் பார்வையிலே நம்மளால் அறிஞ்சிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் குறள், குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். அப்படின்னா முகக்குறிப்பில் உள்ளத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி சொல்கிறவங்கள எப்பேற்பட்ட பொறுப்பை கொடுத்தாவது நீ பெரிய பொறுப்பு கொடுத்து உன் பக்கத்தில் வச்சுக்கோ, அது உனக்கு நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது குறள் பார்த்தீங்கன்னா, பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். அதாவது கண்ணினுடைய குறிப்புகளை உணர வல்லவருக்கு உணர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பிறருடைய பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்கள்லேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அதிகார தலைப்பு போகலாம். அடுத்த அதிகார தலைப்பு படைமாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. படைமாட்சி அப்படின்னா படைக்கு என்னதுங்க, அரசன் எப்போ படைக்கு அரணாக எது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. படைக்கு எது அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அரசன் அப்படின்னு இருக்கான்னா அவன் ஒரு நாட்டை பாதுகாக்கின்றவனாக இருப்பான். அவனுக்கு கீழே என்னதுங்க நிறைய படைகள் இருக்கும். தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, இதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாமே இருந்தாலும் படைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரணாக விளங்குவது எது? அரண் அப்படின்னா அந்த இடத்துல என்னதுங்க, ஒரு சுவர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தடுப்பு அப்படின்னு சொல்லலாம். விளங்குவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்காரு பாருங்க. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல்,
நம்பிக்கைக்கு உரியவராதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அரசன் கீழே என்னதுங்க அந்த படை இருக்குது அப்படின்னா, ஒரு படைக்கு எது எது பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படைகளில் இருக்கக்கூடிய எதிரிகளை எதிர்த்து என்னதுங்க தாய்நாட்டிற்காக என்னங்க சண்டையிடு, அதாவது போரிடக்கூடிய அந்த வீரர்கள், அந்த வீரர்களுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல வீரம் இருக்கணும். கோழையானவர்கள் கையில் கத்தியை கொண்டு கொடுத்து போய் சண்டை போடுறா அப்படின்னா என்ன ஆகும்? நாட்டிற்கு பாதுகாப்பு என்னதுங்க இருக்காது. மன்னனே என்னதுங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் நடக்கும். அப்போ படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல வீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த குறளில் மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இல்லை வீரம். அடுத்து மானம். மானம்னா என்னதுங்க? நமக்கு வந்து ஆடவர், அப்போ ஆண்மகனாக இருக்கின்றோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு ஒரு எல்லை உண்டல்லவா? அப்போ தாய்நாட்டிற்காக என்னதுங்க நம்மளுடைய தாய்மண்ணினுடைய மானத்தை நம்ம தான் காக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த உள்ளத்திலேயே இருக்கணுங்க. அது அடுத்தது முன்னோர் வழியில் நடத்தல். நமக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம தாய்நாட்டை எவ்வாறு பாதுகாத்தார்கள், நாட்டிற்காக எவ்வாறு என்னதுங்க போரிட்டார்கள், எந்த வழியில் என்னதுங்க போர் முறைகளை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம என்னதுங்க பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயன் வள்ளுவன் வந்து 1330 குறளில் வந்து சொல்லியிருக்கிறார். 1330 இல்லை அதுக்கு மேலேயே இருக்குதா அப்படின்னா, கிடைக்கப்பெற்ற திருக்குறள் 1330. சரிங்களா? அப்போ அதில் நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி பேசுங்க, இப்படி பேசக்கூடாது, ஒரு அரசன்னா இப்படி தான் இருக்கணும், மக்கள்னால் இப்படி தான் இருக்கணும், நட்புனா இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொரு அதிகாரத்தின் வாயிலாக 133 அதிகாரத்தின் வாயிலாக சொல்லிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி அதுவே போதும். உலக மக்கள் என்னதுங்க எளிமையான வாழ்க்கை வாழலாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம், பகைமை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கி யார் திருக்குறள் நம்ம படிக்கிறோம்? யாருமே படிக்கிறது இல்லையே. டெய்லி ஒரு குறள் படித்து ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். வாழ்க்கை என்னதுங்க நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்ம படையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் நம்மளுடைய படைக்கும் இருந்த முன்னோர்கள் அவர்கள் வழியில் நடத்தல் மிக என்னதுங்க சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். முதல்ல நீ எப்படி உன் தளபதி உன்னோட நீ இப்போ என்னதுங்க தேர்ப்படையில் இருக்கிற அப்படின்னா உனக்கு ஒரு தளபதி இருப்பான், உனக்கு ஆணையிடவை, அவனுக்கு நீ நம்பிக்கையாக இருக்கணும். அவனுக்கு மேலே என்னதுங்க ஒரு அமைச்சர் இருப்பான், அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். அரசனுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளுடைய நாட்டுக்கு என்னதுங்க நீ நம்பிக்கையானவனாக இருக்கணும். இந்த நாளும் தான் என்னதுங்க படையை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க. எனது மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. வீரம் இருக்கணும், மானம் இருக்கணும், முன்னோர் வழியில் நடக்கணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளும் என்னதுங்க படைக்கு பாதுகாப்பு. இது ஒரு 2 மதிப்பெண்ணில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? படைக்கு பாதுகாப்பு யாவை அப்படின்னு கேட்டால் இந்த 4 எழுதிருங்க. சரிங்களா? இது அப்படியே குறித்து வச்சுங்க 2 மார்க்குன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பு கொடுத்துறேன்னா, பகைத்திறம் தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தின் வாயிலாக சொல்கிறாங்க. அதாவது பகைத்திறம் தெளிதல் அப்படின்னா, பகைவருடைய திறமையை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவருடைய திறமையை என்னதுங்க அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறள் பாருங்கள். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற் பாற்று அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பகையினும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற் பாற்று அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நகையேயும் என்னதுங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், பொருள் பாருங்கள். பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகைனா என்னதுங்க இந்த இடத்துல விளையாட்டுத்தனமாக. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க வேண்டற் பாற்று அன்று. பகையை என்னதுங்க நம்ம ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம பகையை வந்து என்னதுங்க விரும்பக்கூடாது, உருவாக்கிக்கூடாது எதிரிகளிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரிகளின் இல்லை, யாரிடமும் சரி. எப்படிங்க? யாரிடமும் என்னதுங்க நம்ம அந்த பகையை உருவாக்கி கொள்ளக்கூடாது, அதுவும் இல்லாமல் அதை விரும்பக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்னதுங்க அனுசரணையாக போகணும். ஒற்றுமை, யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? யூனிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த ஒற்றுமை தான் நமக்கு பலம். மக்கள் ஒருவருக்கு ஒருவர் என்னதுங்க விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். சரிங்களா? அதுதான் என்னதுங்க வாழ்க்கையை இனிமையாக இருக்கும். ஒரு என்னதுங்க அதை சொல்கிறார் பாருங்க, நகையேயும் வேண்டற் பாற்று. விளையாட்டுக்கு கூட நீ என்னது பகையை விரும்பாதே அப்படின்னு ஐயன் வள்ளுவன் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார். அது குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, கல்லூரி பருவமாக இருந்தாலும் சரி, என்னங்க வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளவோ படிநிலைகள் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க
சொல்லியிருக்காரு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீ எந்த ஒரு சூழ்நிலையில் நீ எந்த மனிதர்களை சந்தித்தாலும் சரி, இல்லை ஒரு விளையாட்டு, ஒரு ஏதோ ஒரு இதில் இருந்தாலும் சரி, விளையாட்டுக்கு கூட என்னதுங்க அடுத்தவர்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை என்னதுங்க நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அதனால் பகையை வளர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நீ மனசில் நினச்சிக்கோ. பகை அப்படிங்கிறது இல்லைனாவே நம்ம என்னதுங்க சந்தோஷமாகவே வாழ முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பகைங்கிற என்னதுங்க விளையாட்டுக்கு கூட நீ நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டாருங்களா. இப்போ அடுத்த குறள் பாருங்கள். வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல் வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேர் உழவர் பகைகொளினும், அதாவது உழவர்னா வீரர், சரிங்களா. அப்போ வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. நீ இந்த வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய வீரரிடம் கூட நீ என்னதுங்க சண்டையிட்டு இல்லை பகையை வளர்த்துக்கோ. எப்படிங்க போரில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இல்லை வில்லை வச்சுக்கிட்டு என்னதுங்க அம்பு எய்துக்கிட்டு சண்டை போடுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கூட நீ என்னது பகையை பெற்றாலும் ஒரு இதில் சொல்லலாம். ஆனால் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. அதாவது பெரியோர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட வாயில் நம்ம என்னதுங்க அவங்ககிட்ட நம்ம பகையை வளர்த்துக்கக்கூடாது. அவங்க போய் நம்ம என்னதுங்க நீ இந்த மாதிரி ஆயிடுவ, நீ விளங்க மாட்ட, உருப்பட மாட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு என்னதுங்க பவர் அதிகம். எப்படிங்க அந்த வார்த்தைக்கு பவர் அதிகம். அதனால் அது நமக்கு என்னது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதான் சொல்கிறான், ஆயுதமான வில்லையும் அம்பையும் கையில் ஏந்தி இருக்கின்ற வீரரிடம் கூட நீ பகைத்துக்கோ, அது என்னதுங்க சண்டையில் போயிடும். ஆனால் என்னங்க சொல்வன்மைன்னா இந்த இடத்துல வலிமை, இவங்க சொன்னால் அது பழிக்கும் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, நேர்மையானவர்கள், கெட்டவங்க கிடையாது, சரிங்களா. அந்த மாதிரி அவங்கள்ட்ட அந்த அறிஞர் பெருமக்களிடம் நீ பகையை வளர்த்துக்காத. அவங்க என்னதுங்க அவங்க வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை நம்மளோட இதில் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையானதுங்க வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனப்பாட குரலாக இருக்கிறது. வில்லேர் உழவர் பகைகளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில் வீரரின் பகையை பெற்றாலும் என்னதுங்க சொல்வன்மையுடைய அறிஞருடைய பகையை பெறாத. அவங்க என்னதுங்க மனசு நொந்து நம்மளை ஒரு வார்த்தை சொல்லி இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சிறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். இதுவும் மனப்பாட குறளாக இருக்கின்றது, குறித்து வச்சுக்கோங்க. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் கால்த்த இடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் கால்த்த இடத்து. என்ன பொருள் சொல்கிறாங்க? சிறிதாக இருக்கையிலே முள்மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே என்னதுங்க காயப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முள்ளு மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த முள்ளு மரம் சின்னதாக இருக்கிறப்ப என்னதுங்க அதை பிடுங்கி போட்டுருணும். அதை வளர விட்டுட்டு பெரிய மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளே என்னதுங்க மறுபடியும் அதே பக்கத்தில் போகிறப்ப என்னங்க அந்த முள்ளு மரத்தினால நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்துங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மரம் பாரு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தையே என்னதுங்க நம்ம வெட்டுவோம். அப்போ அந்த மரத்தை வெட்டுறப்ப சாயிறப்ப நம்ம மேலேயே என்னதுங்க காயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பாருங்கள் முள்ளு மரம், இது எதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க? அந்த பகையை நீ என்னதுங்க சிறிய பகையாக இருக்கும் பொழுதே அதை முடிச்சுக்கோ, அதை பெரிய பகையாக கொண்டு போகாத, நாளைக்கு அது உனக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் இந்த இடத்துல, சரிங்களா. அப்போ இளையதாக முள்மரம் கொள்க கலையுனர், இளையதாகனா சின்னதாக இருக்கும் பொழுதே அந்த முள்ளு மரத்தை நீ வெட்டி எடுத்துரு, பிடுங்கி போட்டுரு, யாருக்கும் தொந்தரவு இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அதை வளர விட்டுட்டு நீ வெட்டணும்னு நினச்சின்னா கைகொள்ளும் கால்த்த எடுத்து, அது என்னதுங்க வெட்டுபவருடைய கையவே பதம் பார்த்துரும், கையவே காயப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த பகை திறம் தெளிதல் அப்படின்னா பகைவருடைய திறமையை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். விளையாட்டுக்கு கூட என்னதுங்க நீ பகையை வளர்த்துக்க கூடாது, நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். வில் வீரருடைய பகையை பெற்றாலும் கூட சொல் வீரர் என்னதுங்க சொல் வலிமை மிக்கவரிடம் என்னதுங்க அந்த பகையை வளர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி முள் மரம் சின்னதாக இருக்கும் பொழுது அதை நீ வெட்டி வீழ்த்தி விட வேண்டும். இல்லைன்னா வச்சுக்கோ அது பெருசாகி நம்ம வெட்டணும்னு நினைக்கிறப்ப நமக்கே அது ஆபத்தாக முடியும். அது மாதிரி தான் பகையும். பகை என்னதுங்க சிறிதாக இருக்கின்ற பொழுதே அதை கலைந்து விட வேண்டும். அது முற்று விட்டு என்னதுங்க நம்ம தீர்க்கணும்னு நினச்சா அது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சாலும் முடியும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளைதாக முள்மரம் கொள்க அந்த குறளில் என்னதுங்க மனப்பாட குறளாக இருக்கின்றது. அது இல்லாமல் அணி இடம்பெற்றிருக்கின்றது, பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது. அதையும் நல்லா பார்த்துக்கணும். இப்போ அடுத்த தலைப்புக்கு போகலாம். அடுத்த தலைப்பு மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தின் வாயிலாக என்ன சொல்ல வர்றார் ஐயன் வள்ளுவன் அப்படிங்கிறது பார்க்கலாம். குறள் பாருங்கள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து அப்படிங்கிறது தேவையில்லை. எப்போ அப்படின்னா, யாக்கை அப்படின்னா உடல், சரிங்களா. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, யாக்கைனா உடல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, எழுதிக்கிங்க. அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்து அப்படிங்கிறது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. எப்போ அப்படின்னா, உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால், பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றோம், நல்லா என்னதுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோன்னு வச்சுங்களேன், சொல்லுமில்ல வயிறு முட்டை நான் சாப்பிட்ருக்கேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சா செரிக்கலையா அப்படிங்கிறத நம்ம உணரணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீ அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடு. அப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றப்ப உன் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்போ பாதிப்பு ஏற்படாத பட்சத்தில் என்னது நம்ம மருந்து அப்படிங்கிறது எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா வயிறு முட்டை என்னதுங்க கடா விட்டு விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துன்னு வச்சுங்களேன், எல்லாம் செவனப்பு அது இதுன்னு குடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால் செரிமானம் ஆகிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குங்களா, நம்மளே அந்த மாதிரி தானே பண்ணுவோம், இன்றைக்கி அப்படி தானே போயிட்டுருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு பாருங்கள், உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால். நீ சாப்பிட்டது செரிச்சிருச்சு, அடுத்த வேளை சாப்பிட்டா சரியாக இருக்கும் அப்படின்னு உனக்கு அந்த உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா, அதை நீ நினைக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்கு என்னதுங்க, நீ வயிறு நேற்று நைட்டு நான் சாப்பிட்டேன் செரிமானம் ஆகலை, நான் இது மாதிரி என்னதுங்க வயிறு வலிக்குது, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, அந்த மாதிரி நீ மருத்துவமனை சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே உனக்கு இல்லை. அப்போ உணவு விகித முறையை என்னதுங்க சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் என்னங்க யாக்கை அப்படின்னா உடலுக்கு என்னதுங்க எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நலமாக வாழ்கின்றனர் என்பதே இந்த இடத்தில் ஐயன் வள்ளுவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனப்பாட குறளாக இருக்கின்றது, குறித்து வச்சுக்கோங்க. அப்போ என்னதுங்க உண்டது சாப்பிட்டது என்னதுங்க செரிச்சிருச்சு, அடுத்த வேளை சாப்பிட்டா சந்தோஷம். சும்மா நம்ம எல்லாத்தையும் என்னதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டு என்னதுங்க நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே கொண்டு உள்ளே விடுறப்ப வயிறு என்னதுங்க அது என்னதுங்க ஒரு இயந்திரம் தானே. குடல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே அது ஒரு இயந்திரம், அதாவது அதனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. அது வேலையை இப்போ காலையில் சாப்பிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு சிரிக்கிறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால தான் ஒரு 8:30-9 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்து என்னதுங்க மத்தியான சாப்பாடு 1 மணிக்கு 12:30க்கு சாப்பிட்றோம். இடைப்பட்ட நேரத்தில் அந்த சாப்பாட்டை என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற சிறுகுடல் பெருகுடல் அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இரைப்பையெல்லாம் சேர்ந்து எல்லாம் அது எல்லாத்தையும் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அரைச்சி அதுலேருந்து நமக்கு தேவையான சத்து பொருள்லாம் எடுத்து என்னதுங்க மீதத்தை என்னதுங்க மலைப்பைக்கு தள்ளிடும். இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்குறப்ப நம்ம 9 மணிக்கு ஒரு தடவை சாப்பிட்டு 11 மணிக்கு மறுபடியும் ஒரு டிப்பனை திறந்து ஒரு காவாசி சாப்பிட்டு, மறுபடியும் 12 மணிக்கு சாப்பிட்டு, மறுபடியும் ஒரு 3 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, மறுபடியும் ஒரு 6 மணிக்கு பானிபூரியெலாம் சாப்பிட்டு, மறுபடியும் 8 மணிக்கு என்னது வீட்டில் போய் வயிறு ஃபுல்லாக கட்டினோம்னா வயிறு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வயிறு என்ன சொல்லும் நம்மக்கிட்ட, கொஞ்சமாவது ரெஸ்ட் விட்றா, என்னால் வேலையே செய்ய முடியலடா அப்படின்னு என்னதுங்க வயிறு நம்மக்கிட்ட சொல்லும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் சொல்லும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது, உணவு விகித முறை சரியாக எடுத்துக்கணும். உண்டது செரித்தறி அறிந்து உண்டால் என்னதுங்க மருந்து அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை என்று அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அடுத்த குறள் பாருங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைச் செயல். இதுவும் மனப்பாட குறளாக இருக்குது, குறிச்சுக்குங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைச் செயல். அதாவது என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். ஒரு மருத்துவர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னங்க, இப்போ ஒரு காய்ச்சல், ஒரு வயிற்று வலி அப்படின்னு நம்ம போகிறோம், மருத்துவரை தேடி நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன நோய் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கணும்.
இந்த நோய் எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த நோயை நீக்குவதற்கு என்ன வழி, என்ன மருந்து கொடுத்தா இது சரியாகும் அப்படிங்கிறத ஆராய்ந்து செயல்படுபவர் தான் சிறந்த மருத்துவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு காய்ச்சல் அப்படின்னு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எதனால் இந்த காய்ச்சல் வந்திருக்குன்னு யோசிக்கணும். அப்படியா, சரி இருந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, 2 நாள் கழித்து வாங்க, காய்ச்சல் முத்தி இருந்ததுன்னா வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் மருத்துவமே ஆகாது. நம்ம போயிட்டோம் அப்படின்னா எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இந்த நோய் வருவதற்குண்டான அறிகுறிகள்லாம் என்ன, எதெல்லாம் சாப்பிட்டா இந்த நோய் வரும், எதெல்லாம் நம்ம பண்ணுனா இந்த நோய் வரும், அப்படி வந்துச்சுன்னா இதை குணப்படுத்துவதற்குண்டான மருத்துவ வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மருத்துவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அரைகுறை வைத்தியராக இருக்கக்கூடாது. எப்படிங்க, அரைகுறை வைத்தியராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து செயல்படுகிறவர் தான் யாருங்க, மருத்துவர். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது. அடி ஓடிட்டுக்குங்க. இதுவும் 4 மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிற ஒரு அணி நம்ம பார்த்துருக்கோம், அதையும் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பாருங்கள், நோயாளின் வயதையும் நோயின் அளவையும் குளிர்காலம் வேநீர்காலம் முதலிய பருவங்களையும் அறிந்து மருத்துவர் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் போனால் முதல்ல அவங்களுக்கு அவங்க உடல்நிலைக்கு அவங்க வயதுக்கு ஏற்ற மருந்தை தான் நமக்கு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 5 வயது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா, 50 வயதுக்கு உண்டான அந்த வயதுக்கு தகுந்தாற் போல் மருத்துவம் இருக்கும் பார்த்தீங்களா, மருந்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பச்சை குழந்தைக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா? அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் அந்த மருந்தினுடைய அளவு அப்படிங்கிறது கூட்டக்கும் செய்யலாம், குறைச்சிக்கும் செய்யலாம். இதுதான் மருத்துவ விதிமுறை. அப்போ நோயாளியின் வயதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, முதல்ல அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயாளியின் வயதையும் நோயின் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நோயினுடைய அளவு எந்த ஸ்டேஜில் இருக்குது, காய்ச்சல்ன்ட்டு நம்ம போகிறோம், அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் இருக்குதா, இல்லை நடுநிலையில் இருக்குதா, இல்லை ரொம்ப முற்றிய நிலையில் இருக்குதா? சரிங்களா? இப்போ அதே மாதிரி புற்றுநோய் கேன்சர்னு சொல்கிறாங்க, ஆரம்ப நிலையில் இருக்குதா, அதே முற்றிய நிலையில் இருக்குதா? அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்னு சொல்கிற சுகர் சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஆரம்ப நிலையில் இருக்குதா, ரொம்ப முற்றிய நிலையில் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மருத்துவராக இருந்தால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குளிர்காலம் வேநீர்காலம். குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு, வேநீர்காலத்திற்கு தகுந்த மாதிரி என்னென்ன நோய்கள் ஏற்படுவதற்குண்டு. இந்த காலங்கள் பருவங்களையும் மருத்துவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது எல்லாமே இதெல்லாம் அறிந்து ஒரு மருத்துவர் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும். உற்றான நோயுற்றான் இல்லைங்களா, அதான் நோயுற்றவர்கள். அவர்களுடைய வயது, அளவுனா வயது, அதேமாதிரி பிணி அளவு, பிணினா நோயினுடைய அளவு, காலம் என்ன காலம், இந்த குளிர்காலம் வேநீர்காலம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து. அதாவது உற்றவன் நோயாளி, தீர்ப்பான் மருத்துவர், மருந்துளைனா மருந்து, மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே குறித்து வச்சுங்க, ஒரு 2 மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது நோயாளி, மருத்துவர், மருந்து, மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். இது இப்படி தான் இருக்கும். நோயாளி,
டாக்டரு, அவங்க மருந்து கொடுக்குறவங்க, மருத்துவ உதவியாளர், அந்த மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க, சரிங்களா? அப்போ இந்த மருத்துவ பிரிவு அப்படிங்கிறது என்னதுங்க, இந்த 4 வகையில் அடங்கும். இது ஒரு 2 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மருந்து அப்படிங்கிறது என்னதுங்க, நோயின்றி வாழும் திறமும் நோயை போக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுடைய திறமையும் என்னதுங்க இந்த மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அடுத்த தலைப்புக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன குறள் அப்படின்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இது மனப்பாட குறளாக இருக்குது, குறித்து வச்சுக்கோங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறரிடம் இறந்தும் அப்படிங்கிறது, இந்த இடத்துல இறந்தும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல ரா வந்து வல்லின ரகரமாக வந்தால் இறந்து போகிறது, மடிந்து போகிறது, செத்து போகிறதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இடையின ரகரம் போட்டிருக்கறனால என்னங்க இதில் என்ன வருது அப்படின்னா, இறந்துண்ணும் வாழ்க்கை அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட பிச்சை கேட்கறது, இல்லை அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு வாழ்கிறது, அதை சொல்கிறாங்க. பிறரிடம் என்னதுங்க இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், அதாவது பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில், அப்படி என்னதுங்க அந்நிலை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, அலைந்து கெடட்டும், அந்நிலையை உருவாக்கியவன் என்னதுங்க அலைந்து கெடட்டும். பிரம்மன் தான் இந்த நிலையை உருவாக்கி இருப்பார். இந்த உலகத்தை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மன் வந்து என்னதுங்க ஏழை, பணக்காரன், என்னதுங்க நடுத்தர வர்க்கம், அடுத்து வந்து என்னதுங்க பிச்சை எடுப்பவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் இன்னென்னவங்களுக்கு இன்னென்ன தொழில் படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பிரம்மன் நினச்சிருந்தானா இந்த பிச்சை எடுக்கிற தொழிலையும் படைத்தான் இல்லையா, அவனும் வந்து என்னதுங்க இந்த மாதிரி இருக்கட்டும், பிச்சை எடுத்து பார்க்கட்டும், அப்போ தான் வாழ்க்கை நிலை என்னதுங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி தான் திருவள்ளுவர் வந்து இதை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றவங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். பணக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கிறான், நடுத்தர வர்க்கத்தில் நடுத்தரமாக வந்துடுறான், ஏழையில் ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல் நடுரோட்டில் கையேந்தி பிச்சை எடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கைங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்குறோம் அப்படின்னா என்னங்க ஒருத்தர் தந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப, இன்னொருத்தர் தந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாசீனப்படுத்துவாங்க. அப்போ உண்மையிலும் அதாவது பிறரை ஏமாற்றி பிச்சை எடுக்கிறது, பிறரை ஏமாற்றி என்னதுங்க பொருள்களை என்னதுங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்கள விட்டுருங்க. வாழ வழி இல்லாமல், ஆதரவு இல்லாமல், சாப்பாட்டுக்காக வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதில் உண்மையாக இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க போய் ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்குறப்ப அந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த யாசகம் கேட்குறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வழி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க கடவுள்கிட்ட நொந்துக்குவாங்கள்ல, என்னை ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வாழ வைக்கிற, நான் எடுக்கக்கூடிய இந்த பிச்சை எடுக்கிற தொழிலை அடுத்தவங்கள்ட்ட இறந்துண்ணும் வாழ்தல் அந்த வாழ்க்கையை வந்து நீ வந்து வாழ்ந்துப்பார், அப்போ தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க இல்லையா. அதான் சொல்கிறாங்க. பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில், அப்படி அந்நிலையை உருவாக்கியவன் யார்? கடவுள். அந்த கடவுள் வந்து இந்த வேலையை செஞ்சு பார்க்கட்டும், என்னை மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு 4 பேர்த்துக்கிட்ட என்னதுங்க யாசகம் கேட்டு பார்க்கட்டும், ஒரு பக்கம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் கிடைக்காதப்ப மனநிலைமையை வந்து என்னது அப்போ தான் அவன் உணருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இந்த இடத்துல கொஞ்சம் காட்டமாகவே ஐயன் வள்ளுவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அடுத்து, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். நீங்கள் தோனினோடனே கிரிக்கெட் டோனி இருக்கார் இல்லைங்க, அவரை பற்றி நினச்சி அவரை வந்து அப்படியே வர்ணித்து எழுதி விட்றாதீங்க, சரிங்களா. இந்த இடத்துல இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், படகு அப்படின்னு சொல்கிறாங்க தோணினா, சரிங்களா. பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு. எப்படிங்க, பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு. அதாவது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு படகுல போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து துடுப்பு போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நம்மளை அவர் தான் வந்து என்னதுங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நீச்சல் தெரியும், துடுப்பு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு என்னங்க அவர் வந்து பேசாமல் தண்ணியில் குதிச்சு போயிடுறாருன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் என்னங்க நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த பாதுகாப்பு இல்லாத அந்த வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா, நமக்குன்னு வளங்கள் இருக்கணும்.
அதாவது என்னதுங்க, நிலவளம் நீர்வளம் எல்லாமே நமக்குன்னு இருக்கணும் இல்லைங்களா. சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதுங்கிறது வேறு, என்னதுங்க தற்காலிகமாக இருக்கிறதுங்கிறது வேறு இல்லைவா. அப்போ அப்படிப்பட்ட என்னதுங்க அந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும். கொடாமைனா மறைத்தல் அப்படின்னு சொல்லாங்க. என்னதுங்க வச்சுக்கிட்டே என்னதுங்க மறைக்கிறாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட என்னங்கள்ட்ட நம்ம போய் கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அந்த மனம் அப்படிங்கிற அந்த படகு என்னதுங்க பாறையில் மோதி கவிழ்ந்து போவது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் என்னதுங்க உடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உருவக அணி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கின்றது. பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவக அணி இடம்பெற்றிருக்க இரவு அச்சம் அப்படிங்கிறது தான் இரவச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த அதிகாரத்தில் என்னதுங்க அடுத்தவர்களை இறந்து வாழ்தல் அப்படிங்கிறது, அதாவது அடுத்தவங்கள்ட்ட யாசகம், அதாவது பொருள் கேட்டு வாழ்வது, பிச்சை கேட்டு வாழ்வது, இது போன்றது எடுத்துக்காட்டுகளுக்கு வச்சுக்கலாம். இது போன்ற அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னதுங்க ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அந்த இது எப்படி சொல்கிறதுங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மறைச்சு வாழ்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது யாருக்கும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்கிறார். அப்படியே இருந்தாலும் இப்படிப்பட்ட தொழிலை படைத்தவன் இருக்கான் இல்லைங்களா, அந்த கடவுள் வந்து இந்த தொழிலை செஞ்சு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறார். தன்னுடைய என்னதுங்க மன குமுறலை எடுத்துரைக்கின்றார். என்னதுங்க பார்த்தீங்கன்னா பொச்சாவாமை அப்படிங்கிறதுலையும் குறிப்பறிதல், படைமாட்சி, பகைத்திறம் தெளிதல், மருந்து, இரவச்சம் போன்ற குறள் அதிகாரத்தின் வாயிலாக மொத்தம் 14 குறள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளைதாக முள்மரம் கொள்க அந்த குறளில் பிரிதி மொழிதல் அணியும், நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த குறளில் சொற்பொருள் பின்வரும் நிலை அணியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதேமாரி இரவென்னும் ஏமாப்பில் தோணி அந்த குறளில் உருவக அணி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கின்றது. இது மூணையும் நம்ம குறித்து வச்சுக்கோங்க. 4 மதிப்பெண்களில் இது கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இதில் மனப்பாட குறளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குறள் அப்படிங்கிற அந்த குறளும், அதேமாதிரி வில்லேர் உழவர் பகைகொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அந்த குறளும், இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காலத்தை எடுத்த அந்த குறளும், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினும் அந்த குறளும், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அந்த குறளும், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் அப்படிங்கிறத அந்த குறளும் மனப்பாட குறளாகவும் 3 அணி பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, உருவக அணியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி 2 மதிப்பெண்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 மதிப்பெண்கள் குறிக்க வச்சு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதையும் குறித்து வச்சுங்க. பயிற்சி வினாக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்களை நல்லா படித்து வினாக்களுக்கு உண்டான விடைகளை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.